4 கோடி ஓகே, ஒரு 34 கோடி ஓகே, புதுசாக என்னையா 200 கோடிங்கிறீங்க, ஹவாலா பணங்கிறீங்க, ஏதோ ஒரு கட்சிக்கு யாரோ துபாயிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, துபாய் முதலீடு இந்த 200 கோடி ஹவாலா பணமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. 200 கோடி தேர்தல் செலவுக்காக, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி பெருசாக நம்முடைய மீடியாக்கள் பேசுகின்றனவா அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய விஷயம். அதை பேசணுமா வேண்டாமா? 200 கோடி ரூபா ஹவாலா பணமாக உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய எக்கனாமி முதல் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு வரை எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக கூட அந்த பணம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 200 கோடி ரூபாய் துபாயிலிருந்து சென்னை வர இருந்ததாகவும் மலேசியாவிலிருந்து வந்த வினோத்குமார் ஜோசப் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஹவாலா பணத்தை இங்கே கொண்டு வர்றதுக்காக எல்லா விதமான முயற்சியும் எடுத்திருக்காரு. அவர் பேர் அப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பு என்கிற விநாயகர் வேலன் அப்படிங்கிறது தான். இங்கே பேரே வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இவர் பேர் விநாயகர் வேலன், அவர் பேரை பாருங்களேன் வினோத்குமார் ஜோசப் அப்படின்னு சொல்லி. இந்த பேர்லேயே நிறைய அப்படியே தில்லாலங்கடி வேலையெல்லாம் இருக்கும்போது 200 கோடி ரூபாய் ஹவாலா பணம் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். யார் எதுக்கு எங்கேருந்துலாம் வந்திருக்கு, இது கூடவே இன்னும் சில நபர்கள் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் மலேசியா துபாயெல்லாம் சார்ந்த மோனிகா விரோலா அப்படிங்கிறவங்களும் அதே மாதிரி சுரேஷ் ஆகியவர்களுக்கும், மலேசியாவை சார்ந்த சுரேஷ் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டமாக இடி ரைடு, ஐடி ரைடு அப்படி இப்படின்னு சொல்லி பல ரைடுக்கு உட்படும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ 200 கோடி ரூபாய் இப்போ பெரிய அளவில் ஒரு ஹாட் டாபிக். அதை விட ஹாட் டாபிக் வேறு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது தமிழ் பட்சம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். $200 கோடி ரூபாயை ஜஸ்ட் லைக் தட் அசால்ட்டாக விட்டுட்டு போறிய விக்கி அப்படின்னு கேட்டால் என்னங்க செய்ய? 200 கோடி ரூபாயை டிபேட் பண்ணுறதுக்கு நம்முடைய ஊடகங்கள் மறுக்கிறார்கள். யார் வீட்டு காசு எவ்வளோப்பா 200 கோடின்னு சொல்கிறாங்களே, அது நம்முடைய வாக்காளர்கள் மத்தியில் வந்துச்சுன்னா அவங்கள வாக்காளர்களுக்கு பணம் டிஸ்ட்ரிபியூட் செய்வாங்களே, அதனால் நம்முடைய தேர்தல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய டிபேட்டாக வைக்க வேண்டியது. ஒவ்வொரு ஊடகமும், ஒவ்வொரு செய்தி ஊடகமும் அந்த 200 கோடி ரூபாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வினோத்குமார் ஜோசப்பா அவர் யார் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி கறந்து நம்முடைய தமிழ் மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? அவங்களுடைய குடும்ப பின்னணியை சொல்லியிருக்க வேண்டாமா? அவர் ஹவாலா ஏஜெண்டாக செயல்பட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஹவாலா ஏஜென்ட்னா என்ன, அந்த ஹவாலா ஏஜென்ட் எப்படி மலேசியா துபாய்க்கெலாம் போயிட்டு சென்னைக்கு வந்தாங்க, அப்படி சென்னைக்கு வந்தவர்கிட்ட எப்படி இது ஹவாலா பணம் தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்முடைய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஆனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? விழிப்படைந்து விடுவார்கள். ஊடகம் செய்ய வேண்டியது இந்த மாதிரியான செய்தியை மக்களிடம் கொண்டு செல்வது தான். நாளைக்கு ஹவாலா பணம்னா இன்னொரு குழந்தைகிட்ட போய் ஹவாலா பணம்னா என்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு நல்ல நெட்வொர்க், நல்ல ஒரு மீடியா, ஹவாலா பணம்னா என்ன, அது உள்ளே வந்தால் என்ன பிரச்சனை, கருப்பு பணம் வெள்ளையாகி எப்படி இந்தியாவுக்குள் நுழைகிறது அப்படிங்கிற பல இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். சரி பார்க்கலாம், அங்கே மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லையே. சேலம் பாஜக மாவட்ட தலைவர் வீட்டில் ஐடி ரைடு, நிர்வாகிகள் வாக்குவாதம். சேலம் பாஜக மாவட்ட தலைவர் வீட்டில் ஐடி ரைடு போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக திமுகவினுடைய அந்த ஒரு ப்ரெஷர் காரணமாகத்தான் எனக்கு ஐடி ரைடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? சேலம் பாஜக மாவட்ட தலைவர் சொல்லியிருக்கார். ஆனால் அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலும் ஐடி ரைடு போனது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கு ஏன்பா திமுக ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் பண்ணி ஐடி ரைடை உள்ள அனுப்பணும்? அப்போ திருமாவளவன் அவர்கள் வீட்டுக்கு போனால் அதற்கு காரணம் பிஜேபி, பாஜக வீட்டுக்கு ஐடி ரைடு போனால் அதற்கு காரணம் டிஎம்கே. மாற்றி சொல்லிக்கிட வேண்டிதான். கடைசி வரையிலும் உண்மை வெளியிலே வராதில்ல. செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. புக்மார்க் பண்ணிக்கோங்கப்பா. இன்றைக்கி நான் சொல்ல வேண்டிய வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் புக்மார்க் பண்ணி வைக்க வேண்டிய வீடியோ. இதில் யார் தோற்க போகிறார்கள், யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் மிரட்டுறாங்க, யார் நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போட்டு உடைக்க போகிறேன். இதில் பானை உடைஞ்சாலும் சரி, தாமரை சரிஞ்சாலும் சரி, உதயசூரியன் மறைஞ்சாலும் சரி, இலை 2 கிழிந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் உண்மைகள் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ செல்வ பெருந்தகை அப்படிங்கிறவர் இப்போது காங்கிரசினுடைய மாநில தலைவராக இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தி கூட்டணி அப்படிங்கிறது என்ன செய்யும், 400 இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். இப்போ நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் அணி பெருவாரியான வாக்குகளை வாங்கும். இங்கே நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு, அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரிசல்ட், இது எல்லாமே பொய்த்து போகும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லியிருப்பதை நம்ம புக்மார்க் பண்ணி வைக்கிறோம். 2024 ஜூன் 4க்கு பிறகு இந்த புக்மார்க் பண்ணதை எடுத்து நம்ம பேசுவோம். ஏன்னா கண்டென்ட் வேணும் பார்த்தீங்களா, அதுக்காக இப்போவே நான் கண்டென்ட்டை சேமித்து வைக்கிறேன். ஸோ செல்வ பெருந்தகை இந்த கண்டென்ட் 2024 ஜூன் 4 அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே நான் போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக சிதம்பரம் தொகுதியில் அட்டூழிய
வசூலியத்தை தொடங்கிய விசிகா கும்பல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காகத்தான் நான் போராடிட்டு இருக்கேன், நான் நிற்பது தாமரை சின்னத்தில், நானும் உங்களை மாதிரியான ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான், இதுவரையிலும் நம்ம சமுதாயம் சொல்லி சொல்லியே நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஸோ இந்த ஒரு தடவை நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நேரடியாக மோடி அவர்கள்ட்ட போய் எங்களுடைய தொகுதி மக்களுக்கு என்னென்ன வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாங்கி தருவேன்னு சொல்லி கார்த்தியாயினி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வாக்குகளை கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதற்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள், ஏன்னா விசிகா அப்படின்னு சொல்லும்போது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறதுங்கிறத பல நேரங்களிலும் சோஷியல் மீடியாவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டு இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். பொதுவாக வாக்கு சேகரிக்கும் போது அன்ட்ரஸ்ட் வர்ற மாதிரி பேசக்கூடாது, மக்களிடையே பிரிவினை அப்படிங்கிறத பரப்பக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மால் திருமாவளவன் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் ஒரு அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரையுமே அப்படி தான் பயங்காட்டுவார். கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போதும், இல்லை வேக்சின் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இதை பற்றிலாம் ரொம்ப பெரிய அளவில் கேள்விகள் கேட்டதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கேள்விகள் கேட்டாங்க. ஏன்னா வருங்காலத்தில் அதெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்களுக்கு இங்கே என்ன இருக்காது, எங்கேயுமே எதுவுமே இருக்காது, கிறிஸ்தவர்களுடைய பாதிப்பு ரொம்ப கூடுதலாக இருக்கும், இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் அடித்து விரட்டிடுவாங்க, குரான்கள் எல்லாமே என்ன செய்யப்படும், எரிக்கப்படும். யார் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா குரான்களை எரிச்சிருவாங்களாம், பைபிளை போட்டு எரிச்சிருவாங்களாம், மசூதிகள் எல்லாத்தையும் இடிச்சிருவாங்களாம், சர்ச்சுகள் எல்லாத்தையும் இடிச்சிருவாங்களாம், எல்லாத்தையும் கொளுத்திடுவாங்களாம், அரசியல் சாசன சட்டமே இல்லாமல் செஞ்சிருவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவரோ இல்லாட்டி ஒரு இஸ்லாமிய நண்பரோ கேட்டார்னா அவருக்கு எப்படி இருக்கும், ஆமாம் இவர் சொல்கிறது சரிதான், பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருவாங்கயா, நம்ம குரானெல்லாம் எரிச்சிருவாங்க, எரிக்க விட்டுருமாயா, நம்ம எந்த ஊரில் இருக்கோம், நம்ம எந்த நாட்டில் இருக்கோம், நம்ம எரிக்க விட்டுருமா, நம்ம என்ன கட்சி சார்பில் எவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கோம், அவன் எரிச்சிருவானா, ஸ்வீடனில் குரானை எரிச்சிட்டான், அந்த இடத்துல குரானை எரிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஊரில் ஒருத்தன் இந்த மாதிரி குரானை எரிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு பகைமையை உருவாக்குறாங்களே. பாபர் மசூதி, ராமர் கோவில் அப்படிங்கிறதுல காங்கிரஸும் பிஜேபியும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஆனாலும் நிறைய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அப்படிங்கிறவங்க ஒற்றுமையுடன் தான் இருந்தோம். நிறைய அரசியல் பிழைப்புவாதிகள் தான் அவங்களுடைய பிழைப்புக்காக இன்னைக்கும் நம்முடைய மதவாதம் அப்படிங்கிறத வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் மதத்தை வச்சு அது ஒரு வாதமாக வச்சு நமக்கிடையே ஒரு பிரச்சனையை பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு அண்ட்ரஸ்ட் வர்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கார். கிறிஸ்தவர்களை அழித்து விடுவார்கள், குரானை எரித்து விடுவார்கள், பைபிளை எரித்து விடுவார்கள். உண்மையிலே அவங்க பயந்துருவாங்க, சத்தியமாக சொல்கிறேன், அவங்க பயந்துருவாங்க. இதை கேட்கக்கூடிய எல்லாருமே பயந்துருவாங்க. ஆனால் அது அந்த பயத்தை போக்கும் விதமாக இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஏன் மதங்களை வைத்து தானே நீங்கள் அந்த மதங்களை பயங்காட்டுறீங்க. இந்துக்கள் வந்துட்டாங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களை அழித்து விடுவார்கள், இஸ்லாமியர்களை அழித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மதவாதம் தான் இங்கே பரப்பப்படுது. அப்போ இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னா, இல்லை நாங்கள் அப்படி செய்ய விட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த மக்களுக்கு கொடுங்க. இல்லை எவன் வந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, நீ ஜாதியை வச்சு அரசியல் ஓட்டு வாங்கிட்டு இருந்த இவ்வளோ நாள், இப்போ மதத்தை வச்சும் அரசியல் ஓட்டு வாங்கிட்டியே, நாங்கள் அப்படி கிடையாது அப்படிங்கிறத இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் உணர்த்த வேண்டும். இஸ்லாமிய நண்பனையும் கிறிஸ்தவ நண்பனையும் கூப்பிட்டு எப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, பிஜேபியே வந்தாலும் சரி இல்லாட்டி நாளைக்கு காங்கிரஸே வந்தாலும் சரி நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு நம்ம அரசியல் பேசுகிறோம், அரசியல் ரிசல்ட்டாக பிறகு நீயும் நானும் நண்பர்கள் தாண்டா, எக்காரணம் கொண்டும் அது பிரியாது. இந்த மாதிரி பிரிவினைவாதிகள் பேசினாலும் சரி, பிரிவினைவாதிகள் ஆட்சி செய்தாலும் சரி, நாம இந்தியர்கள் அப்படிங்கிறவங்க எப்போதும் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படிங்கிறத நாம பறைசாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படிலாம் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒரு பக்கமாக விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள், இன்னொரு பக்கமாக ஹெச் ராஜா அவர்கள், இன்னொரு பக்கமா இந்து மக்கள் கட்சி அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கமா நிறைய முஸ்லீம் கட்சிகள். இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஆளுக்கு நம்மளை பந்தாட நினைக்கிறாங்க. அந்த மதம் பெருசு, இந்த மதம் பெருசு, இந்த மதத்தை அழிச்சிடுவான், அந்த மதத்தை அழிச்சிடுவான்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறாங்க. இப்படி பூச்சாண்டி காண்பித்து நமக்கான தேவை என்ன, உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்முடைய மூளைக்கு அதை கொண்டு வராமல் இவனுங்க மறைச்சிடுறாங்க. ஒரு பயத்திலேயே நம்மளை வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பயத்திலே இருக்கிறதுனால ஒரு சிறுபான்மையினர் மக்களுக்கு வரக்கூடிய ஒரு நன்மை கூட இவங்களால வரவே விட மாட்டாங்க. அடுத்து அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் அருகில் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள். ஏன்னா 40லையும் நாம தான் நிற்கிறோம், 40லையும் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ஸ்டாலினும் ஒன்று தான், ஸ்டாலின் தான் இங்கே நிற்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. அடுத்ததா அவர் கேட்கக்கூடிய விஷயங்கள், மறுபடியும் பிஜேபி ஏன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும் அவர் அப்படின்னு கேட்கவே இல்லை. இப்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு, நாம் என்ன செஞ்சுருக்கோங்கிறத அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்குறது என்னன்னா, ஏன் நீ பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ அடுத்தவனை பயங்காட்டியே ஓட்டு வாங்குற அப்படிங்கிற ஒரு 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 பர்டிகுலர் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, டேலண்ட், அது நிறையவே இருக்குன்னு தோணுது. என்ன சொல்கிறாரு, இந்திய அரசியல் அமைப்பு இருக்காது,
ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியல் அமைப்பு இருக்காது. ரேஷன் கடைகள் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு, பிஜேபி வந்துருச்சுன்னா மூடிடுவாங்க, அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ரேஷன் கடைகள் நான் 100க்கு 1000 கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லலை. ரேஷன் கடையே இருக்காதுங்கிற பயத்தை விதைக்கிறார். 100 நாள் வேலை திட்டமே இருக்காது, அதையும் அழிச்சிருவாங்க. அடுத்ததா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது, அதையும் ஒழிச்சு கட்டிடுவாங்க. உரிமை தொகை அப்படின்னு சொல்லி நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அதுவும் இருக்காது, அதையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுருவாங்க. அடுத்ததா நோ மாநில கட்சி, நோ சுயாட்சி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அதிபர் தேர்தல் அப்படிங்கிற லெவலுக்கே போயிட்டாங்க. நாம் ஏதோ வடகொரியா லெவலுக்கும் சீனா லெவலுக்கும் ரஷ்யா லெவலுக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரியும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே முட்டாள்கள், இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நாம் அதிபர் தேர்தல் அந்த அதிபர் லெவலுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு யார் வந்துட்டு இருக்காங்க, இப்படி சில நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்தியா அதிபர் லெவலுக்கு வந்திருக்குமா, வருமா அப்படின்னு கேட்டால், இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நபருக்கு கீழே ஆட்சி, ஒரு குடும்பத்துக்கு கீழே ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிடவே மாட்டோம். அப்படி பண்ணுனா இந்தியாவில் அடுத்த ஒரு விடுதலை போர் உருவாகும் என்பதில் நானும் ரொம்ப கேரண்டியாக இருக்கேன். இங்கே எனக்கு தேவை குடியரசு ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, மக்கள் ஆட்சி அப்படிங்கிறது தான். அதை எதிர்த்து எவன் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் அந்த தைரியமும் எங்களுக்கு இருக்குது. ஆனால் பூச்சாண்டி காண்பித்து இதனால் நீ எனக்கு ஓட்டு போடு, அதனால் நீ அவனுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியலை. என்ன நல்லது செய்ய போகிறீங்க, உங்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, நீங்கள் எப்படியான ஒரு விஷன் வச்சுருக்கீங்க, 2030 நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறீங்க, நாம் என்ன செஞ்சுருக்கோம், சிதம்பரம் தொகுதிக்கு விசிகா திருமாவளவன் அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு, எவ்வளோ தெருவிளக்கு வச்சுருக்காரு, அந்த தெருவிளக்கில் எவ்வளோ விதமான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, எந்தெந்த வீட்டுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க, ஒரு வீடுன்னு இல்லை, ஒரு கிராமத்துக்கு அவங்களுடைய அங்கே படிப்புக்கு, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்பதை விட பயம் காட்டி பயம் காட்டி பயம் காட்டியே, அதாவது புலி வருது, நீ புலி வர்றது அது வருதோ இல்லையோ, புலி வந்துடும் எனக்கு 2 ரூபாய் போடு, புலி வந்துடும் 2 ரூபாய் போடுன்னு சொல்லி 2 ரூபாயா வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே புலி கடைசி வரைக்கும் வராது. ஆனால் கடைசி வரையும் நம்மளை மிரட்டி மிரட்டி புலி வந்துடும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மக்களும் நம்பி என்ன செய்வாங்க, அடுத்தபடியாக அவங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாமே போடுவாங்க. சரி, அடுத்ததாக கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நம்முடைய தலைநகரத்தை நாக்பூராக மாற்றிடுவாங்க. எங்கேருந்தியா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, இது எல்லாமே பயம் காட்டும் விதமாக தான் இருக்குது. சரி, இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே, கண்டிப்பாக எனக்கு சங்கின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்துருவீங்க. ஆனால் அதை பற்றி இங்கே வரியே கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, உங்களை யோசிக்கவே விடாமல் ஒரு கூட்டம் இருக்குது. நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் எப்படி ஓட்டு கேட்கணும், என்னுடைய விஷன் இது. நான் இப்போ தமிழ் பொக்ஷத்தில் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன், இல்லாட்டி இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஒரு வீடியோ பேசுகிறேன்னா, டேய் அவன் போடுற வீடியோ பார்க்காத, அது ரொம்ப தப்பான வீடியோ அப்படின்னு சொல்லி நான் ப்ரமோட் பண்ணுவேன்னா, நான் என்ன மாதிரியான கண்டென்ட் போடுறேன், என்னுடைய கண்டென்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் வியூஸர்ஸ்ட்டு சொல்லுவேன்னா, அடுத்தவனை என்றைக்குமே குறை சொல்லி அடுத்தவன் இதை தான் செய்வான், அடுத்தவன் அப்படி தான் செய்வான், அடுத்தவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அடுத்தவனை வச்சே உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோவாக போட்டுட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்குமா அடிக்காதா? அதே தான் இப்போ அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. ஆனால் என்ன, அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமை நமக்கு வரமாட்டுக்கு. அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கடைசியாக அந்த இடத்துல மதமும் ஜாதியும் வர்றதுனால அதை பாதுகாப்பதற்காக நம்முடைய மூளையை மறுபடியும் நம்ம என்ன செஞ்சிடறோம், அடகு வச்சிடுறோம். நாக்பூர் வர்ற வரைக்கும் நாங்கள் என்ன நாக்கு வலிச்சுட்டு இருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்க தொடங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் பேச மாட்டாங்க. எங்கே எவ்வளவோ இடங்கள் இருக்குது, இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல நல்ல இடங்கள் இருக்குது, அதெல்லாம் தலைநகரமாக மாறாது அப்படின்னு சொல்லி நேராக நாக்பூருக்கே போய் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படின்னா அங்கேயும் ஒரு பயத்தை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே பேச ஆரம்பிச்சிட்டோன்னா, கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டால் மறுபடியும் நம்முடைய தலைநகரம் ரோமுக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாஜக காரன் சொல்கிறானா, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய தலைநகரமாக பாகிஸ்தான் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானா, மாற்றி மாற்றி மிரட்டிட்டும் உருட்டிக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எதையா யோசிப்போம்? அந்தந்த இடத்துல பயமாக இருக்காதா, எங்களுக்குள்ள அப்படியே ஒரு ஷாக்கிங் இருக்காதா, இல்லை நாங்கள் வாழவே முடியாது உங்கள் மத்தியில்? பார்க்கலாம் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பட்டங்கள் நீங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு தெரியும், அந்த பட்டங்கள் எனக்கு கிடைத்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்றேன், மறுபடியும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து நல்லவங்களுக்கு இந்த பார்ட்டின்னு போடாதீங்க, ஒரு பார்ட்டிக்குன்னு சொல்லி போடாதீங்க. நல்ல வேட்பாளர் யார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அறப்போர் இயக்கம்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுடைய ஊர், உங்களுடைய தொகுதி, உங்களுடைய வேட்பாளர், அவருடைய சொத்து மதிப்பு, அவருடைய கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு அப்ளிகேஷன்லாம் வெளியில் விட்டுருக்காங்க. அறப்போர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்தாலே வந்துடப்போகுது. இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பார்த்து, அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்த்து, பயமுறுத்தலை பார்க்காதீங்க. அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை பாருங்கள். அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை அவங்களால செய்ய முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள்.
எட்டாத ஒரு கனியை பிடித்து நான் உனக்கு வாங்கி தந்துடுவேன், 5 கிலோ கோல்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்துவிடும் அப்படிங்கிறதும் எட்டாத ஒரு வாக்குறுதி தான். காவிரி நீரை கண்டிப்பாக நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி யாராவது இனிமே சொன்னாங்கன்னா அதுவும் எட்டாத வாக்குறுதியா மாறிட்டு இருக்கு. காரணம் இருக்கு. சித்தாராமையா சொல்லியிருக்காங்க, மத்தியில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மேகதாது அணையெல்லாம் நாங்கள் கட்டிடுவோம், எல்லாருக்கும் காவிரி நீர் கிடைச்சிரும், எக்காரணம் கொண்டு தமிழ்நாட்டுக்கு நம்ம தண்ணீர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சாத்தியமாக போகிறது? இதெல்லாம் தமிழ்நாட்டு டிவி சேனலில் டிபேட்டாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெரும் ஒரு சர்ச்சையாகவே இருக்குது, பெரும் ஒரு கேள்வியாக இருக்குது. என் விவசாய நிலங்களை, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை பாதுகாப்பதற்கு காவிரி நீர் வேணும் அப்படின்னு சொல்லி வருஷம் போராடினா போதுமா? அங்கே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக மேகதாது அணையை கட்டுவோம் அப்படிங்கிறான். இங்கே இருக்கிறவங்க அதை எதிர்த்தாவது ஒரு வார்த்தை பேசுகிறாங்களா அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் அவங்களுக்காக நம்ம என்ன செய்வோம், நம்ம போய் அது திமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், எல்லாரும் போய் கர்நாடகாலாம் போய் வாக்கு கேட்டோம். எல்லாரும் கேட்டு வாக்கு கேட்டாங்க. காரணம் என்ன, அங்கேயும் ஒரு பயங்காட்டல் தான் நடந்தது. நீங்கள் பிஜேபி உள்ளே விட்டுறாதீங்க, கர்நாடகாவுக்குள்ள பிஜேபி உள்ளே விட்டுறாதீங்க, காங்கிரஸ் உள்ளே விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே பயம் காட்டி காங்கிரஸை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே காங்கிரஸ் வந்துருச்சு, மறுபடியும் காவிரி நீர் உனக்கு தர முடியாதுங்கிறான். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? அங்கேயும் பயங்காட்டி தான் ஓட்டு வாங்கினீங்க, ஓட்டு போட்டாச்சு, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதுக்கு தகுந்தது மாதிரி உங்களுடைய நட்பு தானே. நீங்கள் 2 பேரும் ஒரே கூட்டணியில் தானே இருக்கீங்க. அந்த கூட்டணி வழியாக காவிரி நீர் மேகதாது அணை அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தலாம்ல. அதை விட்டுட்டு தமிழ்நாடை தண்ணி தொளிச்சு விட்ட மாதிரி கொடுக்கவே முடியாது, பெங்களூரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் காவிரி நீர் தரப்படும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பயம் 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 காட்டுதல் வழியாக இங்கே ஓட்டுகள் வீழ்த்தப்படுகின்றன. கொஞ்சம் உஷாரா ஓட்டுகளை போடுங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.